சென்னையில் பறிமுதல் செய்யப்பட்ட சிலைகளின் மதிப்பு பல கோடி ரூபாய் இருக்கலாம் என்று தொல்லியல் நிபுணர் நாகசாமி தெரிவித்துள்ளார். தொல்லியல் துறை தென்மண்டல இயக்குநர் சத்யபாமா, தமிழக தொல்லியல் துறை நிபுணர் நாகசாமி அடங்கிய 13 பேர் கொண்ட குழு சிலைகளை பதுக்கிய தீனதயாளன் வீட்டில் 2வது நாளாக ஆய்வு நடத்தினர். செவ்வாயன்று ஆய்வு நடத்திய தொல்லியல் நிபுணர் நாகசாமி, இச்சிலைகள் குறித்து ரசாயன ஆய்வு உட்பட பல்வேறு ஆய்வுகளை நடத்திய பின்னர் தான் சிலைகள் எந்த காலத்தை சேர்ந்தவை, அவற்றின் மதிப்பு என்னவென்று முழுமையாக கூற முடியும் என்றார். ஆனால் சிலைகளின் மதிப்பு கோடிகளில் இருக்கலாம் என்றும் கூறினார். சிலதெல்லாம் ரசாயன முறைப்படி செய்ய வேண்டியது இருக்கு, அதெல்லாம் செய்யணும். அதில் சில ஒரு ஓவியத்து மேலே இன்னொரு ஓவியம் தீட்டி இருந்தாங்க, பிற்காலத்து ஓவியம் தீட்டி இருந்தாங்கன்னா அதெல்லாம் ஸ்க்ராட்ச் பண்ணி இவங்கெல்லாம் வந்திருக்காங்க, சயின்டிஸ்டெல்லாம் வந்திருக்காங்க, அவங்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறது. காலக்கெடுவுங்கிறது 10 நாளாக முடிஞ்சிடும்னு சொல்ல முடியும் இப்போதைக்கு. ஆனால் அதோட கலை நயத்தை, கால நயத்தை எல்லாம் பார்க்கும்போது எவ்வளவுன்னு பார்க்குறதெல்லாம் ஒவ்வொன்றையும் நின்று நிதானமாக ஆய்ந்து தான் முடியும். ஏன்னா அது கோர்ட்டுக்கு போக வேண்டியது. அதனால் அங்கே போய் தவறு ஏற்பட்டு விடக்கூடாது, நல்லது நழுவி விடக்கூடாது. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் நிதானமாக பார்த்து கோடிகள் மாதிரி வரலாம். தொல்லியல் துறை தென்மண்டல இயக்குநர் சத்யபாமா கூறுகையில், தற்சமயம் முதல்கட்ட ஆய்வு முடிந்தது என்றும் அனைத்து துறை வல்லுநர்களும் இறுதி அறிக்கையை விரைவில் தாக்கல் செய்ய உள்ளதாகவும் கூறினார். எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த ரிப்போர்ட் கொடுப்போம். அந்த ஆய்வு முடிஞ்சிட்டா மேடம், இன்னும் இருக்குமா? தற்சமயத்துக்கு முடிஞ்சிருக்கு. இதன பிறகுதான் ரிப்போர்ட் கொடுக்க முடியும். சிலைகளோட பாரம்பரியம் எவ்வளவு அதெல்லாம் இப்போ ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. நாங்கள் பார்த்துருக்கோம், நாங்கள் குழு எல்லாம் நாங்கள் உட்காந்து எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ண பிறகுதான் ஏதாவது ஒரு முடிவுக்கு வர முடியும். இந்நிலையில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் தீனதயாளனை 4வது நாளாக விசாரணை நடத்தினர். தஞ்சாவூர், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், மயிலாடுதுறை, விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கோவில்களில் இருந்த சிலைகள் திருடப்பட்டிருக்கலாம் என்றும் விசாரணையில் தெரியவந்துள்ளது.